உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா இரு, சந்தோஷமா இரு. ரிஷி, என் கூட என் கார்ல வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஆனா நீ எதுக்காக வர? எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ உன் கூட வேற யார் வருவா? என் பாய் ஃப்ரெண்ட் கம் ஃபியான்ஸேவோட டிவோர்ஸ் ஆகுறத என் கண்ணால நான் பார்க்கணும் இல்லையா? ஐ மீன், அன்பு எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்குதுன்னு நான் பார்க்கணுன்ற, அதை பார்க்க நான் வந்து தானே ஆகணும். நான் கார்ல வெயிட் பண்றேன். போகட்டும். லிசன் மலிஷ்கா, உனக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு பார்க்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஐ ஹோப் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் மலிஷ்கா. ஏன்னா நம்ம 2 பேரும் இப்ப சேர்ந்து ஒரே வழியில போகல, நாம ஒன்னா போகல. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டோம். அண்ட் இன்னும் நாம நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. முதல்ல இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் ப்ளீஸ். லக்ஷ்மி அண்ணி, லக்ஷ்மி அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. என்னால பார்க்கவே முடியல. ஆஹானா, இல்ல அண்ணி, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, அங்க பெரிய இஷ்யூ ஆயிடும். இங்க பாருங்க, என் கூட என்ன நடக்கட்டுமோ அதை நடக்கட்டும். ஆனா நீங்க ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். ஆனா நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ எதுக்காக இவ்ளோலாம் யோசிக்கிற? என்ன ஏன் யோசிக்கிறேன்னு கேக்குறீங்க? எனக்காக நீங்க எல்லாத்தையும் இழக்குறீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ஆனா என்னோட லைஃப்ல எதுவுமே சரியா இல்லையே. இதுக்கு மேலேயும் கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது உண்மைதான். ஆனா இது கோர்ட்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. ஏன் வழி இல்லைன்னு சொல்றீங்க அண்ணி? நீங்க என் கூட உள்ள வாங்க, நாம இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உண்மையா ஆனா சொல்லிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள கௌதமோட அம்மா அப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிப்பாட்ட போறியா? சரி, அப்போ உங்க வாழ்க்கை இதுக்கு மேல என்ன ஆகும்? இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. அங்க போனதும் ரிஷி அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க ரிஷி அண்ணன் கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஆனா முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் விடு. இனிமே நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கௌதமோட அம்மா அப்பாக்கு எல்லா உண்மையும் சொல்லிடு. அண்ணி, அது கௌதம் தானே சொல்லணும். நான் கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனா இப்ப கௌதமோட அம்மா அப்பா என்னை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தான் தெரியல. எதுக்காக ஆனா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் ஆகாது. அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கு தகுதியானதான் நீ. அவங்களுக்கு இது வரைக்கும் என்னோட பிரெக்னன்சியை பத்தி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச அப்புறம் அப்பவும் எதுவும் ஆகாது. நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, எல்லாமே சரியாயிடும். நீ கடவுளை மட்டும் ப்ரே பண்ணிக்கோ, அது போதும். நானும் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அனிமா, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போதைக்கு ரிஷி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். ப்ளீஸ் நீங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இப்பெல்லாம் எதுவும் சொல்லிக்க வேண்டாம் அண்ணி. ஏன்னா ரிஷி அது என்னோட கபோர்ட்குள்ள தான் இருக்கு. ஒரு பிரவுன் கலர் கபோர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் வச்சிருக்கோம். அந்த கிரீன் சாரி இருக்குல்ல, அதுக்குள்ள தான் நான் வச்சிருக்கேன். பிளவுஸும் உள்ள இருக்கு. உனக்கு அந்த பிளவுஸோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். முன்னாடியே சொல்லியிருந்தா எடுத்து கொடுத்துருப்பல. அண்ணா, ஆனா நீ போய் அதை எடுத்துக்கோயே. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? குட் லக் பிரதர். அங்க போய் நடக்கிறது எல்லாமே நல்லதா இருக்கணும். தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நீ ரொம்ப நல்லவ. அதனால எந்த தப்பும் நடக்காது. எல்லாம் சரியா நடக்கும்.
சொல்ல ஆண்டி. நான் ரிஷி கூட போகலான்னு இருந்தேன், ஆனா அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அப்ப எனக்கு டென்ஷன் வராதா? சரி, நான் யாருக்காக டென்ஷன் ஆகுறேன்? ரிஷிக்காக தானே. அண்ட் தென் உங்க எல்லாருக்குமே தெரியும் பல்வேந்தர் இங்க வந்து எவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு போனான்னு. இப்ப ஜட்ஜ் முன்னாடி போய் லக்ஷ்மி ஏதாவது சீன் கிரியேட் பண்ணா, அதாவது அவங்க முன்னாடி இவ போய் ஏதாவது உளறி வச்சா, என்ன மலிஷ்கா அங்க ஜட்ஜ்க்கு முன்னாடி என்ன சீன் கிரியேட் பண்ணிட போறா? டிராமால போட முடியாது. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அழுவா, புலம்புவா, சிம்பத்தி கார்டை யூஸ் பண்ணுவா. அவ ஜட்ஜ் முன்னாடி என்ன வேணா பண்ணுவா. அதோட தன்னோட பிரெக்னன்சி பத்தி அவ வெளியில சொல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஐ ரியலி டோன்ட் ட்ரஸ்ட் ஹர் ஆண்டி. ரிலாக்ஸ் மலிஷ்கா. ரிஷி லக்ஷ்மி கூட தானே இருக்கான். அவன் முட்டாள் மாதிரி அமைதியாலாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். லக்ஷ்மி இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கா. கண்டிப்பா அவன் ஜட்ஜு கிட்ட சொல்லுவான். யா ஆஃப் கோர்ஸ். ரிஷியே அவளை விட்டு விலகதான் ஆசைப்படுறா மலிஷ்கா. ஆமா, அண்ணி சொல்றது சரிதான். அதுதானே ப்ராப்ளம் ஆண்டி. ரிஷி எவ்வளவு அப்செட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எண்ட் ஆஃப் த டே அவனும் ஒரு மனுஷன் தானே ஆண்டி. அவன் எவ்வளவு எமோஷனல், எவ்வளவு சென்சிட்டிவ்னு உங்களுக்கும் தெரியும். சரியான ஸ்டூபிட் எல்லார் பேச்சும் நம்புவான். இதுதான் லக்ஷ்மி இனிய வரைக்கும் சாதகமா பயன்படுத்துறா. இன்னைக்கும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா, ரிஷியும் அமைதியா இருக்க, அவ யார்கிட்டயும் இதை சொல்லாம விட்டுட்டா, தென் இந்த உண்மை வெளியே வராமலேயே போயிடும். இப்ப ஜட்ஜ் முன்னாடி இதை ஓப்பனா சொல்ல நாமளும் அங்க இல்ல. அது என்னமோ கரெக்ட் தான். வெயிட், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ அங்க போயிருக்க இல்லையா லக்ஷ்மி? கண்டிப்பா நீ அங்க இருந்து திரும்பி வர போறது இல்ல. உன்னை திரும்பி வரவே விட மாட்டேன். யூ வெயிட் அண்ட் வாட்ச். ஜட்ஜ் மேடம் ஒருவேளை கேபின்ல இருப்பாங்க. 5 வருஷம் ஆகுது தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு போட்டோ கிளிக் பண்றீங்களா ப்ளீஸ்? ஒரு கிளிக் எடுங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதான் போட்டோ எடுத்துக்கிறோம். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கீங்களா? ஓ சாரி, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கான். லக்கி. ஐ நோ, எவ்வளவு நல்லா இருக்கும்ல 2 பேரும் ஒன்னா, மேட் ஃபார் ஈச் அதர். அதாவது எங்களை மாதிரி. போட்டோ ப்ளீஸ், ப்ளீஸ் 1 செகண்ட். ஃபேமிலி கோர்ட் ஒரு வித்தியாசமான இடம். இங்க கல்யாணமும் நடக்குது, சில பேர் டிவோர்ஸ் வாங்கவும் வராங்க. நம்மளையே எடுத்துக்க, கல்யாணத்தை பண்ணியும் வைக்கிறோம், டிவோர்ஸும் வாங்கி தரோம். மனசு ஒன்னா இருந்தா பிரிக்கவே முடியாது. ஆனாலும் டிவோர்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன நடந்தாலும் பிரியாதவங்களும் இருக்காங்க, பிரச்சனையே வராது. அந்த காலத்தை நம்ம பாராட்டணும். இப்ப இருக்க ஜெனரேஷனே வேற. இப்பெல்லாம் கல்யாணத்துல 7 தடவை வளம் வர்றது ஃபேஷன் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.